வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஊம கொட்டா மாதிரி இருந்துகிட்டு என்னென்ன வேலை பார்த்திருக்கா இவ. இவளால போக முடியலன்னு விஜய் அனுப்பி வச்சிருக்காளா? ஆனா எப்படி? ஐயோ, நினைச்சாலே தலை சுத்துதே. முகத்தை ஒன்னும் தெரியாத மாதிரி வச்சுக்கிட்டு இத்தனை பேர் இருக்கும் போது இந்த வேலையை பாக்குறாளே. அம்மா, இவகிட்ட ரொம்ப உஷாரா இருக்கணும். ஏய், இந்த பக்கம் போ, இந்த பக்கம் போ. ஷூட் பண்றா, ஷூட் ஷூட். ஏய், ஷூட் ஷூட். ஏய், என்னடா ஏறவே மாட்டேங்கிற, போய் தொடடா. பெண்ணிலா, இவங்க எதுக்கு கால் பண்றாங்க? என்ன மேடம், ஃபங்க்ஷன்லாம் சிறப்பா நடக்குதா? கல்யாணம் களை கட்டுதா? அது நடந்தா தானே களை கட்ட போகுது. என்ன மேடம் சொல்றீங்க? ஃபங்க்ஷன் நடக்கலையா? ஃபங்க்ஷன்லாம் நல்லா நடக்குது. ஆனா கல்யாணம் தான் நடக்குமா என்னன்னு தெரியல அஸ்வின். மேடம், ஏன் அப்படி அபசகுணமா பேசிட்டு இருக்கீங்க? நடக்கிறது தானே பேச முடியும். அப்படி என்னதான் நடந்துச்சு? தானா நடக்கல, அந்த மகா நடத்திருக்கா, நடத்திக்கிட்டு இருக்கா. போற போக்க பார்த்தா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாளோன்னு தோணுது அஸ்வின். மேடம், அவ பிளான் எல்லாமே அப்படித்தான். ஓப்பனிங் நல்லா இருக்கும், ஆனா ஃபினிஷிங் டச் நாம கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். மலேசியா கிளம்பினவள உட்கார வச்ச மாதிரி கிழிச்சோம் நாம. தயவு செஞ்சு நீயே உன் பெருமையை பேசிக்காத. என்ன நடந்ததை கேட்டுட்டு பேசு. அதத்தான் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நான் சொல்றேன் அஸ்வின், கேளு. மகாவை மலேசியாக்கு போக விடாம தடுத்துட்டோன்னு நாம சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா, அவ அந்த பக்கம் அந்த விஜய மலேசியாக்கு அனுப்பியிருக்கா. என்னது? விஜயா? விஜய் நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஆமா, உனக்கு ஆப்பு வைக்கணும்னு நினைக்கிறவ உன் லிஸ்ட்ல யார் யார் இருக்கான்னு பாத்துட்டு தான் வேலையில இறங்குவாளா? நீ எப்படி முழிச்சிட்டு இருப்பன்னு எனக்கு கண்ணு முன்னாடி தெரியுது. நான் சொல்றதுக்கே இவ்வளவு ஷாக் ஆகுறேன்னா, அந்த விஜய் பேசுறத மட்டும் கேட்டிருந்தனா நீ என்ன ஆயிருப்பியோ. மேடம், என்ன நடக்குதுன்னு ஃபுல்லா சொல்லிருங்க, என்னால சஸ்பென்ஸ் தாங்க முடியல. அவ ஏதாச்சும் பிளான் பண்ணிருந்தா அதை உடைச்சிடணும். நாளைக்கு கல்யாணம் நடந்தாகணும் மேடம். கார்மெண்ட்ஸ்ல இருந்து செல்வத்துக்கு ஒரு கால் வந்துச்சு. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா மகாவுக்கு டிக்கெட் போடும்போது விஜய்க்கும் டிக்கெட் போட்டிருக்கணும். திடீர்னு இப்படி காலையில டிக்கெட் போட்டு போக முடியாது மேடம். ஆமா அஸ்வின், மகா நல்லா பிளான் பண்ணிதான் விஜய பத்தி அவ எதுவுமே சொல்லாம மறைச்சிருக்கா. அவ மறைச்சது இருக்கட்டும், நீங்க டிக்கெட்டை பாத்தீங்கல்ல, அதுல விஜய் பேர் இல்லையா? என்ன பேசுற அஸ்வின்? விஜயும் மலேசியாக்கு போறாங்கறத மறைக்கணும்னு நினைச்சவ அவ டிக்கெட்டை எப்படி தன்னோட மொபைல்ல வச்சிருப்பா? நான் பாக்கும்போது மகா டிக்கெட் மட்டும் தான் இருந்துச்சு. ஓ, நான் எப்படி இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்தேன் மேடம். விடக்கூடாது மேடம், விட்டுறக்கூடாது. ஒரு கிரிமினலா யோசிக்கலாம், ஆனா ஒரு நல்லவங்க கிரிமினலா யோசிக்க ஆரம்பிச்சாங்க, அது நமக்கு நல்லது இல்ல. இதத்தான் நானும் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இல்லாம மகா இவ்ளோ பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டா. அவ மலேசியாக்கு கிளம்புறதுக்கு பின்னால ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அவன் யாரு? மேக்னா கூட படிச்சவன். நீயும் அவ கூட தானே படிச்சேன்னு சொன்னாங்க. உனக்கு தெரியாம இருக்காது அஸ்வின், இந்த விஜய் தேடி போயிருக்கவனுக்கும் மேக்னாக்கும் என்ன சம்பந்தம்? சொல்லு அஸ்வின், நீ எதை என்கிட்ட இருந்து மறைக்கிற? மேம், நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் எப்படி கேட்டாலும் ஒரே பதில் தான் மேடம். நான் உங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு மேக்னா ரொம்ப நல்ல பொண்ணு மேம். ஆனா மகா நடந்துக்கிறத பார்த்தா அப்படி நம்ப முடியலையே. மேடம், இன்னுமா அந்த மகாவை நம்புறீங்க? இதுதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. அவ மாறி ரொம்ப நாள் ஆச்சு மேடம். என்னைக்கு அவ தங்கச்சி கதிரை லவ் பண்றேன்னு சொன்னாலோ அன்னைக்கே மகா மொத்தமா மாறிட்டா. மேக்னாவை கதிர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க குடும்பத்துல எல்லாரோட ரேஞ்சுமே
பீக்குக்கு போயிடும். அதுக்கப்புறம் நீங்க மகா கிட்ட கையேந்தி நிக்க வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல. அப்படி நீங்க அவளை மீறி போக கூடாதுன்னு தான் மகா இது எல்லாத்தையுமே பண்ணிருக்கா. உங்க குடும்பம் எப்பவுமே அவ கண்ட்ரோல்ல இருக்கணும்னு நினைக்கிறா. மேக்னா மாதிரி ஒரு பொண்ணு வந்தா மகாவை அடக்கி வச்சிருவா. பட் அவ தங்கச்சியை உள்ள கொண்டு வந்தா அவளும் மகாவுக்கு அடங்கி தானே போவா. இது எல்லாமே பிளான் மேடம், பர்ஃபெக்ட் பிளான். இதெல்லாம் புரியாம நீங்க என்ன சந்தேகப்பட்டு இருக்கீங்களே? நீ பேசுறது லாஜிக்கா நல்லா தான் இருக்கு. ஆனா அஸ்வின், நீ என்ன ஏமாத்தலாம், ஆனா மகாவை ஏமாத்த முடியாது. அத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ. எவனையோ மலேசியால இருந்து பிடிச்சி கொண்டு வந்து கல்யாணத்துல பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறாள்ல, அவ பிளானை பிளாஸ்ட் பண்ணி அவ யாரு எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். அப்ப நீங்க இந்த அஸ்வினை பத்தி புரிஞ்சுப்பீங்க. பார்க்கலாம் அஸ்வின், உண்மையை ரொம்ப நாளைக்கு மூடி மறைக்க முடியாது. பார்க்கலாம். மேக்னா